விஜயை மட்டும் அப்படின்னு சொல்றதுக்கும் இல்லை, நாம் தமிழர் சீமான் அண்ணன் இது ரெண்டு பேருமே போகாத ஊருக்கு வழி தேடிட்டு இருக்கிறவர்கள். சீமான் அண்ணனை பொறுத்த வரைக்கும் முருகன் தான் கடவுள் அப்படின்னா அப்ப பெருமாள் கும்பிட்றவெல்லாம் தேவை இல்லையா? சீமான் அப்படின்னு ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா 200 வருஷம் நம்ம பின்னால போறோம், மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு திருவிழா போய் பார்த்துட்டு. விஜய் அரசியலுக்கு வந்தது அதிகார போதைக்காக வந்த மனிதன். விஜயை பொறுத்தவரை தனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு இருக்கிற ஒரு முட்டாள். இன்னைக்கு ஒரு ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒரு 3 நிமிஷம் வீடியோ போட்டார். அந்த வீடியோவை கிட்டத்தட்ட 7 பேர் பார்த்துட்டான். ஊடகத்தோட ரீச் இன்னைக்கு அந்த ரேஞ்சில் இருக்கு. போய் தான் ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிற நெசசரி எந்த கட்சிக்குமே அது தேவையில்லை. எந்த கட்சிக்காரங்க வேணுமாலும் வாங்கடா. டிஎம்கே ஏற்படுத்தி வச்சிருக்க சாதனைகள் இருக்கு இல்லையா, அதாவது திட்டங்கள், இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க. இதெல்லாம் பேசுறப்ப ரொம்ப பெரிய மயிர் மாதிரி பேசிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்போதும் போல. சரிங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்கள் 234 பேருக்கும் ஒரேடியாக வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறார். பெண்களுக்கு முக்கியத்துவம் தரேன், பெண்களுக்கு சம உரிமை தரேன் அப்படின்னு சொல்ற விஜய் கிட்டத்தட்ட இந்த வேட்பாளர் பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா 23 பெண்களுக்கு தான் என்ன பண்ணியிருக்காரு, வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சிருக்கிறார். ஏன் நாம் தமிழர்கள் மாதிரி பாதிக்கு பாதி 117 சீட்டு பெண்களுக்கு 117 சீட்டு ஆண்களுக்கு அப்படின்னு பிரிச்சு கொடுக்காம இப்படி பாரபட்சம் காட்டுறாரு? ஏன்னா இப்போ ஒரு வேட்பாளர் பட்டியலே பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு. ஆட்சி பிடிச்சு பெண்களுக்கு எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுப்பாரு, எந்த அளவுக்கு பெண்களை வந்து சம உரிமை நடத்துவார்? இல்ல இதுல விஜயை மட்டும் அப்படின்னு சொல்றதுக்கும் இல்லை, ஆமா நாம் தமிழர் சீமான் அண்ணன் அவங்கள பத்தியும் சொல்றதுக்கு இல்லை. இது ரெண்டு பேருமே ஜெயிக்காத விஷயத்துக்கு போகாத ஊருக்கு வழி தேடிட்டு இருக்கிறவர்கள். இல்ல அப்படி பார்த்தோன்னா போகாத ஊருக்கு வழி தேடுறாங்கன்னா நாம் தமிழ் கட்சியில சம உரிமை கொடுக்குறாங்களா பெண்களுக்கு? அவர் ஜெயிக்கிறார் தோக்குறாரு சார், ஆனா ஒரு வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கும் பொழுதே சரிக்கு சரி சமமா கொடுக்குறாரு, பெண்களுக்கு நிகரான இடம் கொடுக்குறாருல. விஜய் அப்படி கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஐயோ, நான் என்ன சொல்றதுன்னா, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் பணத்தை வாங்கி உள்ளார வச்சுட்டு பணம் இல்லாத மாதிரி கிழிஞ்ச சட்டையை போட்டு உங்க கூட்டத்துல ஒருவனா நான் நின்னுக்கிறேன் அப்படிங்கிறதுனா, நான் நின்றுக்கிட்டு நான் லீடர்ஷிப்பா நான் தான் உங்களுக்கு சம உரிமை கொடுக்குறேன் அப்படின்னா அது சரியா? அது தவறுதான். பட் இருந்தாலும் இருந்தாலுங்கிற வார்த்தையை ஏன் அங்க போடுறீங்க? அண்ணன் சீமான் அண்ணன் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வெளிநாடு செல்வதற்கு பாஸ்போர்ட் கிளியரன்ஸ் வேணும், புரியுதுங்களா? ஓகே. அதுக்கான வேலைக்கு அதுக்கான ஒரு கட்சி சார்பா போய் உட்கார்ந்துகிட்டு நடத்திட்டு இருக்காரு. ஆக்சுவலா அவர் கட்சிக்கு பிஜேபிக்கு ஆதரவா உள்ளார ஒரு வெளிப்படையான ஒரு ஆதரவு கொடுக்கறதுக்கு தான் அவங்க இருக்கணும். ஓகே. அது அடுத்த எலெக்ஷன் நடத்துவார். சரி. இந்த எலெக்ஷன்ல அண்டர் டீலிங். ஓகே. அது எப்போ ஒரு பெரியார் எதிர்த்தாரோ அப்பவே தெரிஞ்சு போயிடுச்சு சீமான் அவர்கள் பாஜகவுடைய டீமா தான் இருக்கிறாரு அப்படின்றது. ஆனா அவர் பெண்களுக்கு எப்படி இருந்தாலும் மக்கள் மத்தியில ஒரு விஷயம் பேசுறாங்கல்ல, சீமான் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு பேச்சு அடிப்படுது. ஆனா விஜய் கட்சியில அப்படி பேச்சு அடிப்பட மாட்டேங்குது. ஏங்க ஒரு விஷயங்க, பேச தெரியறவங்க பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பேச்சுக்கு மயங்கிட்டு இருக்கிற மக்களா இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கோங்கிறதா உண்மை. நிஜமா? ஏன்னா இப்ப விஜய் பேச்சுகளா நிறைய பேர் மயங்கி விழுந்துட்டு இருக்கு. நான் சொல்றது, விஜய் பார்த்தாவே மயங்கி விழுவுறாங்க. ஓகே. அந்த இடத்துலதான் விஜய் இருக்காரு. பேசுனா மயங்கி விழுவுறது தான் சீமான், பார்த்தாவே மயங்கி விழுவுறது தான் விஜய். அதுவும் பைத்தியகாரத்தனம் தான், இதுவும் பைத்தியகாரத்தனம் தான். ஓகே. முதல்ல உண்மையான ஒரு புரிதல் இருக்கணும். அந்த புரிதல் யாருக்கையாவது இருக்குதா? இல்ல. அப்படின்னா இருக்கா? இல்ல. ஏன்? ஏன்னா அவங்க இன்னும் அந்த ரசிகர் மனப்பான்மையிலே இருக்கிறாங்க. இன்னும் அரசியல் தலைவர்கள் யாரு, சினிமா ரசிகர் ஹீரோக்கள் யாரு அப்படின்றத பிரிக்காம மனநிலைமையில இருக்கிறாங்களோன்றது என் தனிப்பட்ட கருத்து. சீமான் அண்ணனை பொறுத்த வரைக்கும் முருகன் தான் கடவுள். ஆமா. அப்படின்னா அப்ப பெருமாள் கும்பிடுறவெல்லாம் தேவை இல்லையா? பெருமாள் கும்பிடுறவெல்லாம் தமிழன் கிடையாதா? பிராமணன் அப்படின்னு பிராமண எதிர்ப்பு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தெலுங்கு பிராமணன் இருக்கான், மலையாள பிராமணன் இருக்கான், கன்னட பிராமணன் இருக்கான், தமிழ் பிராமணன் இருக்கான். இந்த தமிழ் பிராமணங்கிறவன் என்ன செய்வான்? இந்த தமிழ் பிராமணனோட வாழ்க்கை தரம்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்க ஊர் நாட்டுல எல்லாம் போய்? முன்னாடி எல்லாம் அக்ரஹாரம்னு ஒண்ணு இருக்கும், தனியா அவங்க மற்ற ஆளுங்கெல்லாம் உள்ள போக கூட கூடாது. இப்ப எல்லாம் அக்ரஹாரம் எங்கேயாவது இருக்கா? இல்ல. ஏன் இல்ல? திராவிட கட்சிகள் அதை கொஞ்சம் கொஞ்சமா அது மாத்திட்டாங்க. அப்ப மக்கள் எது சார்ந்ததா இருக்கணும்?
திராவிட கட்சியில சார்ந்ததான் இருக்கணும். அதுக்கு எதிர்ப்பான கட்சியா இருந்து நடத்துறீங்கன்னா அது எதை நீங்க கொண்டு போறீங்க? திரும்பவும் பழைய லைஃபுக்கு தான் கொண்டு போறாங்க. பழைய லைஃபுக்கு போனா என்ன ஆகும்? நம்ம அடிமையா தான் இருப்போம். அந்த புரிதல் ஏன் மக்களுக்கு ஏன் கொண்டு சேர்க்கல? இதை வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் இருக்கிறாங்கல்ல. அதாவது இப்போ ரசிகர் பட்டாளத்துமே வச்சிருப்ப விஜய் அதை எடுத்து சொல்லலாம், ஆனா அவர் சொல்ல மாட்டாங்க. ஏன் அதைத்தான் கேக்குறேன். அதாவது மக்கள் அடிமைக்கு வாங்கன்னு தான் எல்லாரும் கூப்பிடுறாங்க ஒழிஞ்சு முன்னேற்றமான இடத்துக்கு இல்லையே. ஆமா, நீங்க இன்னும் சீமான் அப்படின்னு ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா 200 வருஷம் நம்ம பின்னால போறோம். நம்ம எல்லாம் கூட்டு வண்டி கூட்டிக்கிட்டு மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு திருவிழா போய் பார்த்துட்டு மாட்டு மேய்ச்சிக்கிட்டு அப்படிதான் சொல்றாரு. அப்ப விஜய் வந்தா, இப்ப சீமான் வந்தா நம்ம 200 வருஷத்துக்கு பின்னோக்கி போறோம். விஜய் வந்தா சீமானாவது 200 வருஷம் பின்னால போய் உயிரோட இருப்போம். புரியுதுங்களா? விஜய் வந்து உயிரற்ற மனிதர்கள் ஆயிரும். எப்படி சொல்றீங்க? அதான் அவர் கொடுக்குற திட்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா, ஆமா திருமணத்துக்கு நகை கொடுப்போம் அப்படிங்கிற கண்டிஷன்ல எல்லாம் சொல்றாருல்ல. ஆமா, நகை கிடைக்க இன்னைக்கு நகையோட ரேட் என்ன ரேட்? 1 லட்சத்துக்கு மேல வந்துருச்சு. அப்ப நகை சீக்கிரமா வாங்கணும்னா வயசுக்கு வரதுக்கு முன்னாலே கல்யாணம் பண்ணுவோம். ஓகே, பண்ணுவானா பண்ண மாட்டான்? கண்டிப்பா பண்ணுவோம். நம்ம ஊர்ல சர்டிபிகேட் வாங்க முடியாதா என்ன? இல்ல, ஈஸியா வாங்கிடலாம். அதுவும் குக்கிராமத்துல எல்லாம் போனீங்கன்னா இந்த படிப்பறிவு இல்லாத பாமர மக்கள்லாம் இந்த பெண்களுக்கு வந்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடுவாங்க. சோ அதனால பல இழப்புகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசப்படுது. 15 வயசுல கல்யாணத்தை பண்ணி நின்று 20 வயசுக்குள்ளார 3 குழந்தைய வச்சிருக்கப்ப அதோட வாழ்க்கை என்னவா இருக்கும்? ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும். செத்துருவாங்க. ஆமா, நீங்க இப்ப ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு இருக்கிற மனநிலையை இவர் விஜய் வச்சு பண்ணி வச்சிருக்க படத்தோட மனநிலை என்ன தெரியுமா? ஒரு தலைவன் எப்படின்னா உதாரண புருஷனா இருக்கணும்பாங்க. இவனை பார்த்து நம்மள மாதிரி அப்படின்னு. அந்த மாதிரி இன்னைக்கு எவனுமே இல்லைங்கிறது ஒரு பகட்டு. நான் என்ன சொல்றேன்னா, நடந்து முடிஞ்ச கதையை பேசி அவன் அப்படி இருந்தான் அப்படிங்கிறத விட நடக்க போற கதையில வச்சுதான் ஒருத்தனை தேர்ந்தெடுக்கணும். ஆமா, அப்படி ஒரு பார்வையா தான் நான் இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, இந்த இதுக்கு வந்திருக்கிறது காரணம் என்னன்னா, இப்பைக்கு இருக்கிறதுல இதுதான் மிக சிறந்ததா இருக்குது. ஓகே, மத்தது தெரியல, எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியல. எல்லாமே வந்து நம்பிக்கையான வார்த்தை தான் சொல்றாங்க. அந்த நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படின்னா, ஓகே, அதுல உண்மைத்தன்மையை நம்ம அதை நடைமுறைப்படுத்தணும்னா அந்த கட்சி வந்து திமுக கட்சி அப்படின்றத நீங்க உறுதியா நம்புறீங்க? நம்புறதுனால தாங்க அந்த இதுல நான் டிராவல் பண்றேன். ஆரம்ப காலத்துல இருந்தே நம்ம வந்து அவங்க வந்து அதாவது நான் அப்படின்னா என்னோட சொந்த விருப்பான விஷயங்கள். ஓகே, தமிழ்நாடு தமிழருக்கே இருக்கணும், தமிழனா இருக்கணும், தமிழ் மொழியை கொண்டு போய் உலகளாவிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுல எனக்கு தெரிஞ்சு இப்பைக்கு கொஞ்சம் துளிர் விட்டுக்கிட்டு இருக்கிறதுங்கிறதே திமுக காரணங்க தான். ஓகே, வேற மற்ற கட்சி காரணங்களாம் அதை நோக்கியே இல்லை. நீங்க வந்து பிஜேபி உள்ளார வந்தா என்ன ஆகும் அப்படின்னா, முழுக்க முழுக்க தமிழ் சமூகம் அழிக்கப்பட்டு இந்துக்கள் அப்படின்னு உங்களை போர்ட்ரேட் பண்ணி உள்ளார கொண்டு வராங்க. எல்லாருமே நம்ம இந்துவா மாறுறோம் அப்படின்னா, இந்துவா மாறுற பத்தி பிரச்சனை இல்லை, ஏன்னா நானும் ஒரு இந்து தான். இங்க வந்து ஒரு முஸ்லீம் இருக்கிறான், ஒரு கிறிஸ்டியானிட்டி இருக்கிறான் அப்படிங்கறத விட இந்துவா இருக்கிறது பெருமை. ஓகே அப்படின்னா, ஆனா இந்துவா இருக்கிறப்ப நான் தமிழனா இருக்கிறானா அப்படிங்கறதுல அங்க ஒரு குறி கொஸ்டின் வருது இல்ல? கண்டிப்பா. அப்ப எனக்கு முன்னுரிமை தமிழனா இருக்கிறதுல பெட்டரா இல்ல இந்தியனா இருக்கிறது பெட்டர்? தமிழனா இருக்குதான் பெட்டர். அப்ப எதை சூஸ் பண்ணணும்? தமிழனா இருக்குதான் சூஸ் பண்ணணும். அப்ப தமிழனா இப்ப இருக்கிற கண்டிஷன்ல இருக்கிறது யாரு? திமுக. அதனால மட்டும்தான் இதை மறுபடியும் ஓகே டிராவல் பண்றதுக்கு இடத்துக்கு இருந்துட்டு இருக்கு. சரி, ஓகே. இப்போ இன்னொரு கருத்து பார்க்க வேண்டியதா இருக்குது. இப்போ நீங்க எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், இப்பெல்லாம் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா பெரிய பின்னடைவு இருக்கு. ஆனா இருந்தாலும் ஒரே தொகுதியில தான் அவர் நின்னப்பட்டாரு, களம் காண்கிறார். விஜய் எனக்கு பெரும்பான்மை இருக்கு, பெண்களுடைய ஆதரவு இருக்கு, இளைஞர்கள் பட்டாளம் என்கிட்ட இருக்கிறாங்க இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணாரு. ஆனா 2 தொகுதியில நிக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்க நம்புறீங்க? இல்லைங்க, 2 தொகுதியில் நிக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா முழுமையான நம்பிக்கை நம்ம மேல கிடையாது. மக்கள் மேல ஒரு நம்பிக்கையே இல்லை. நம்பிக்கை கிடையாது. ஓகே, புரியுதுங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம ஜெயிச்சிருவோம். ஓகே, 2 தொகுதியில ஏதோ ஒரு தொகுதியில ஜெயிச்சிருவோம், ஏதோ ஒரு இடத்துல ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. ரொம்ப பிராங்கா சொல்ல போனா, விஜய் அரசியலுக்கு வந்தது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு போதை இருக்கும். அது மாதிரி அதிகார போதைக்காக வந்த மனிதன் விஜய்ங்கிறது வந்து புகழுக்காக ஆசைப்பட்டு வரல. புகழ்ங்கிறது புகழோட உச்சத்துலதான் அவர் இருக்காரு. ஒரு நடிகனை விட ஒரு புகழ் வந்து அரசியல்வாதிக்கு ஒரு காலத்திலையும் கிடைக்க போறது இல்லை. ஆனா அரசியல்வாதிகிட்ட தான் அதிகாரம் இருக்கும். ஆமா, நீங்க எங்க போய் நின்னாலும் ஒரு பியூன் எந்திரிச்சு நிக்கிறான்னா நடிகனுக்கு எந்திரிச்சு நிக்க மாட்டான்.
ஒரு அரசியல்வாதிக்கு எந்திரிச்சு நிற்பான். ம், ஒரு சாதாரண பியூன் வரைக்கும் சொல்றேன். ம், ம். அது மாதிரி இவர் அவமானப்பட்ட இடங்கள்னு இருக்கும். ஆமா. இவன்லாம் நம்மள மதிக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அந்த அதிகாரம் போற ஆசைக்கு ரெடி ஆயிட்டாரு. ஆனா அந்த புகழ உச்சத்துல இருந்து நான் விட்டுட்டு மக்களுக்கு நன்றி கடனா இருக்க வரேன் அப்படின்னு தானே சொல்லி ஓட்டு கேட்கிறாரு. அவர் புகழை விட்டுட்டு அதிகாரத்துக்கு ஆசைப்படுறாரு. மக்களுக்கு நன்றி கடன் மக்களுக்கு செலுத்துறாரு. நன்றி செய்யணும்னா புரியல. என்னத்த நன்றி இல்ல அவர் தான் செலுத்தணும்? சொல்றாரு நான் நன்றி கடன் செலுத்துறதுக்கு வரேன் அப்படின்றாரு. நீங்க செத்தவனை போய் பார்த்தீங்களே ஐயா, நீங்க என்னென்ன நன்றி கடன் செலுத்த போறீங்க? ம், செத்தவன் வீட்டுல இலவுக்கு வாங்கடா, எங்க வீட்டுக்கு வந்து இலவு தண்டிட்டு போங்கடாங்கிறது இது எந்த விதத்துல நியாயம்? ம், அப்ப இலவு உங்க வீட்லயா இல்ல அவன் வீட்லயா? ம். தற்குறித்தனமா பேசுறதுன்னா நம்ம எது எதிர்வாதமா எது வேணுமாலும் பேசிட்டு கரெக்ட், கரெக்ட். இல்ல நீங்க சொல்ற வாதம் கரெக்ட் தான். புரியுதுங்களா? ம். அப்ப என்ன சொல்றது, தலைவன் அப்படிங்கிறதுக்கு தகுதியே இல்லாதவர்களா இருக்காங்க. விஜய் தகுதி இல்ல. எப்படிங்க? ஆசைப்படுறது வேற, ம். தகுதியா வளர்த்துக்கிட்டு இருக்கிறது வேற. ம், புரியுதுங்களா? இந்த இடைப்பட்ட 3 வருடங்கள் நீங்க கட்சி ஆரம்பிச்சு அப்படிங்கிறது இல்ல. ம். கடைசி 1 வருடத்துல கூட நீங்க பில்டப் பண்ணி கொண்டு வந்து நிப்பாயிக்கலாம். ஆமா. புரியுதுங்களா? ஒரு ஸ்டாம்பீடு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஜாக்பாட் நடந்தது. ம், ம். அது வந்து உங்களுக்கு நடந்த கடவுளால் உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு நல்ல தருணம். அத நீங்க யூஸ் பண்ணாம ஓடி போய் பயந்து ஓடுனீங்க அப்படின்னா, ம். எதற்காக பயப்படுறீங்க? யாருக்காக பயப்படுறீங்க? அப்போ உங்களோட பார்வை எப்படி இருக்கு மக்கள் மேல? ம். மக்கள் எப்படி நீங்க வந்து இந்த மக்களுக்கு நன்றிகள் செலுத்த போறீங்க அப்படின்னு எதை வச்சு நம்புறது? ம். அப்போ புரியுதுங்களா? விஜய் எது சொன்னாலும் மக்கள் செஞ்சிருவாங்க. விஜய்க்கு எதுனா ஒண்ணா மக்கள் வந்து நின்றுவாங்க. அந்த ஒரு மனப்பான்மையில விஜய் ஐயோ! இருக்கிறாரா? திருப்பி திருப்பி இல்ல நல்லா விஜய் அந்த மனப்பான்மையில இருக்கிறாரா கேக்குறேன். விஜய் மனப்பான்மையில இருக்காருன்னா, விஜய் வந்து அதாவது விஜய பொறுத்தவரைக்கும் நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ம். தனக்கு எல்லாம் தெரியும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு முட்டாள். ஓகே. இதுக்கு மேல நான் விளக்கம் குடுக்கறது தெரியல. சரி, ஓகே. ஆமா. ஆனா, அந்த முட்டாளையும் தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் இருக்காங்கன்னா, மக்களோட முட்டாள்தனத்த நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஓகே. இதுதான் இன்னைக்கு இருக்க சமுதாயம். இது சரி. இது யாரோ நீங்க யாரோ நான் யாரும் கிடையாது. ம். நம்ம தமிழ் மக்களா இருக்கிற நம்ம தமிழ் மக்களோட சமுதாயம் இப்படி இருந்துட்டு இருக்கு. இந்த சமுதாயம் மேம்படுத்தக்கூடிய விஷயத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஒரே நாள்ல ஒருத்தன் இறங்கி நடத்த முடியாது. சரி. முதல்ல ஒரு விஜய திருத்தணும். விஜய எவன் திருத்துவான்? யார் திருத்தணும்? திருத்துறவங்களே கூட இல்லையே. அதான் சொல்றேன். அப்பா, அம்மாவே கூட இல்ல. ஒண்ணு நான் பண்றது தப்பு அப்படின்னு எனக்கு நான் தெரிஞ்சு திருந்தணும். ஆமா. இந்த கேட்டகரி ஒண்ணு இருக்கு. ம். இல்லாட்டினா நீ பண்றது தப்புடா அப்படின்னு சொல்லி திருந்தறதுக்கு ஒருத்தன் இருக்கணும். ஆமா. அப்படி இருக்கணும். ம். அதுலயும் இல்ல. ம். இதெல்லாம் இல்லாம பட்டு திருந்தணும் அப்படிங்கிறப்ப, ம். அது திருந்துற நாட்கள்ல மக்கள் அப்படிங்கிறவன் எந்த நிலையில இருப்பான்? இல்ல இப்ப விஜய் பட்டு கூட திருந்த மாட்டேங்கிறாரே. அது அந்த ஒரு பேச்சும் போயிட்டு இருக்குல்ல. கரூர் விவகாரத்துல பட்டு கூட விஜய் அவர்கள் திருந்தல அப்படின்றது தானே நெறைய பேர் பேசிட்டு ஏங்க இருக்காங்க. பேசிக் மனநிலையில நீங்க பார்க்கணுங்க. ம். இப்ப கரூர் விவகாரத்திலேயே தப்பு காரணம் நாமங்கிற புரிதலே இல்லாம அப்படியே இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அதுக்கு அந்த பலிய தூக்கி அடுத்தவன் மேல போடுறது இருக்குல்ல, அது வந்து மிக என்ன சொல்றது, அந்த மனநிலையே ரொம்ப மோசமான மனநிலை. ஆ அந்த அந்த மோசமான மனநிலையில இருக்கிற ஒருத்தன் தலைவனா இருந்தான்னா, ம். அந்த நாடு எப்படி இருக்கும்? நாசமா போயிருங்கிற மனநிலையில நான் பார்க்கிறேன். இது எல்லாமே ஓகே. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே. நான் வந்து ரொம்ப அதிபுத்திசாலியா பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது மாதிரிலாம் இல்ல. எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுறேன். ஓகே சார். இப்போ அ விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதி கிறிஸ்தவர்கள் அதிகம் வசிக்கிற பகுதி. அதேபோல திருச்சி கிழக்கு இங்கேயும் கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்காங்க. ஸோ இந்த 2 தொகுதி சூஸ் பண்ணியிருக்கிறாரு. அவரு வேட்பாளர் பேர் அறிவிக்கும்போது கூட சி. ஜோசப் விஜய் அப்படின்றாரு. நடிகர் கருணாஸ் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, அவங்க அப்பா எஸ்.ஏ.சி. சந்திரசேகர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, திரும்ப தாய் மதத்துக்கு திரும்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா விஜய்க்கும் அது பொருந்தும். ஆனா விஜய் இப்போ வந்து ஜோசப் விஜய்னு அடையாளப்படுத்தி இருக்காங்க. காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க நம்புறீங்க? அதான் ஓப்பனிங்கா நீங்களே சொல்லிட்டீங்களே. ம். கிறிஸ்டியானிட்டி அதிகமா இருக்கிறாங்க. ம். அவங்கள ஏமாத்தக்கூடிய விஷயத்துக்கு எப்படி பேசலாம்? ம். ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருப்பேன்னு இவ்வளவு நாளா சொல்லிட்டு, ஆமா. திடீர்னு அந்த தொகுதியில மட்டும் நான் வந்து ஜோசப் விஜயாக இருக்கிறேன் அப்படின்னா, நீங்க எதை நோக்கி இருக்கிறீங்க? ம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. கிறிஸ்டியானிட்டி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல இவ்வளவு வேரூன்றிய காரணம் என்ன அப்படின்னா, கிறிஸ்டியானிட்டில நீங்க ஜெபம் பண்ணி சொல்றானுங்க இல்லையா? அந்த போதகர்கள், அந்த பாஸ்டர்ஸ், அதுக்கு மேல இருக்கிற அந்த பிஷப். அந்த மாரி பேராயர் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ம். இவங்களோட வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கடவுள் உங்களுக்காக அருள்வார், நீங்க நல்லா இருப்பீங்க. அப்படின்னு தான் அந்த வார்த்தைகள் விழும். ம். அவங்க அது மாரி சொல்றதுனால தான், என்னைக்காவது நம்ம நல்லா இருந்துருவோங்கிற நம்பிக்கையில அந்த கிறிஸ்துவ மதம் இன்ன வரைக்கும் வேரூன்றிட்டு இருக்குது ஓகே. தமிழ்நாட்டுல. ம். இல்லாட்டினா தமிழ்நாட்டுல அது அப்படி போறதே இல்ல. ம்.
அந்த மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு ஒரு அரசியலுக்குள்ளார நடத்துறீங்க அப்படின்னா நீங்க உங்க வாயில எங்கேயாவது நீங்க நல்லா இருப்பீங்கன்னு இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்க? ம்ஹும். சொன்னதில்லை. ஆ? சொன்னதில்லை. தலைவன்கிறவன் நாம எல்லாரும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்காம நாம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவனா இருக்கும். சரிங்க சார். இப்போ அதிமுகவுல இருந்து வந்த பெரும்பாலானோருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. உண்மையை உழைச்சவங்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்ல போனா தூத்துக்குடி மாவட்டமா இருந்த அஜிதா அவங்களுக்கெல்லாம் சீட்டு ரொம்ப மறுக்கப்பட்டிருக்கு. தூத்துக்குடியில பல பேர் என்ன பண்றாங்க, தாவேக்கா கொடியை வந்து கிழிக்கிறாங்க, கார்ல இருந்து கட்டுறாங்க, விசில உடைக்கிறாங்க. இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருக்கு. தேனி மாவட்டத்துல கூட பல நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. இப்போ விஜய் அவர்களுக்கு எதிராகவே நிர்வாகிகள் திரும்பிட்டாங்க அப்படின்ற ஒரு கணிப்பும் பேசப்படுது. அதிமுகல இருந்து தாவேக்காவுக்கு வந்தோடனே சீட்டு கொடுக்காம என்ன காரணமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லைங்க, இது எல்லா கட்சியிலுமே இருக்காது. அந்த கட்சி தான் இல்லை. இது என்னன்னா இன்னும் சொல்ல போனா இது கட்சிங்கிற ஒரு இடத்துலயே இல்லை. அதாவது இந்த கட்டமைப்பே ராங். புரியுதுங்களா? எனக்கு கிடைக்கலன்னா நான் என் பொருளா இருந்தாலும் நான் அதை உடைப்பேன் அப்படிங்கிறப்ப, எனக்கு கிடைக்கலன்னா என் பொருளே நான் உடைக்கிறேன்னா அரசாங்க பொருளை நீ எந்த அளவுக்கு சுத்தது கேவலமா நினைப்பீங்க? இல்ல அது ஒரு ஆதங்கம் தானே. இப்போ அவங்களுக்கு இறங்கி இந்த அளவுக்கு 2 கோடி கிட்ட வேலை செஞ்சிருக்காங்க, செலவு பண்ணிருக்காங்க அஜித் அவர்கள். சீட்டு கொடுப்பாங்க, பதவி தான் கொடுக்கல, அட்லீஸ்ட் எம்எல்ஏ சீட்னா கொடுப்பாங்கன்னு ரொம்ப காத்துட்டு இருந்தாங்க. இது ஒரு ஆதங்கம் தானே. நீங்க சொல்றது ஓகேங்க, ஆதங்கம் தான். உங்க ஆதங்கங்கிறது நீங்க ஏன் ஒரு தலைவனை நம்புறீங்க? அந்த ஊர்ல இருக்கிற மக்களை நம்பணும்ல. நீங்க உங்களோட போட்டி எது சார்ந்தா இருக்கணும்? ஓகே, நீங்களாம் நிக்கிறீங்களா, என் மக்கள் எனக்கு ஓட்டு போட வேண்டாம்னு ஒரு சுயேட்சைன்னா கரெக்ட். உன் வீரம் சரி, உன்னோட உழைப்பு சரி, உன்னோட நம்பிக்கை சரி, உண்டா இல்லையா? கண்டிப்பா. இதை செய்யாம எதிர்ப்பு தெரிவிக்கிற பேர்ல எல்லாத்தையும் நடத்துனீங்கன்னா அப்ப நீங்க யார் நம்புறீங்க? உங்களை நம்பல, விஜய நம்புறீங்க. விஜய்ங்கிற மாச நம்புறீங்க. அந்த ஆளே அந்த நம்பிதான் இன்னைக்கு இறங்கியிருக்கான். சாரி, இறங்கியிருக்காரு. ஓகே. ஆமா, இல்ல என்ன சொல்றது, சில நேரத்துல மரியாதை கொடுக்கணும் இல்லையா? சரி, பெரிய மனுஷனா மதிக்கணும்னு சொல்றாங்க. ஓகே. ஆமா, நம்ம மரியாதை இல்லாத மரியாதை எல்லாம் பேசுறாங்கிற ஒரு பேர் நமக்கு வந்துடக்கூடாது. ஓகே. ஆமா, அது மாதிரி அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் வந்து அதான் நமக்கு புரிதல் இல்லாத மக்களா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறதா உண்மை. உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்டஃப் தனியா இருக்குது. இப்ப சாலூர் ஆனவாசுக்கு வந்து சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சீரியஸா சொல்றேன். அந்த ஆள் தனியா நின்னா ஜெயிச்சிருவாப்ல. ஓகே. மறுக்கப்பட்டதை பத்தி கவலைப்படாம நான் நின்னா ஜெயிப்பேங்கிறது மட்டும்தான் ஒரு என்ன சொல்றது, ஒரு தலைவனா இருக்கிறதுக்கு தகுதியானவனுங்க. ஓகே. இந்த மாதிரி 2 இடத்துல நின்று ஜெயிக்கிறதுக்கு பிளான் பண்றது, ஆமா, ஓட்டு வங்கிக்காக கிறிஸ்டியானிட்டி பேஸ்ல நிக்கிறது அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்துக்களே தேவை இல்லையா? நீங்க வந்தீங்கன்னா அப்ப முஸ்லீமுக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டீங்களா? எல்லாம் ரிசர்வேஷன் எதிர்பார்த்து அப்படின்னு ஒரு காலகட்டத்துல வச்சிருந்து எல்லாத்தையும் நடத்திருக்கீங்க. இன்னைக்கு எவ்வளவு பிராமணன் வந்து ரிசர்வேஷனுக்காக காத்துட்டு இருக்கான். ஆமா, கண்டிப்பா. இப்ப இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, விஜய் பனையூர் விட்டு வெளியே வர மாட்டேங்காரு. ஆனா பெரம்பூர் தொகுதியிலிருந்து ஜெயிச்சா எப்படி பெரம்பூருக்கு போவாரு? ஓகே, இது கூட சென்னையில இருக்குது பெரம்பூர் அப்படின்னு வச்சுட்டா கூட, ஒருவேளை திருச்சி கிழக்கு தொகுதியில ஜெயிச்சுட்டா எப்படி பனையூர் டு திருச்சி கிழக்கு போவாரு? இந்த டிராவல்லாம் எப்படி பண்ணுவாரு? ஏன்னா அவருக்கு வெயிலே ஆக மாட்டேங்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசில இருக்காரு. எப்படி இது நடைமுறை? இல்லைங்க, இன்னைக்கு இருக்கிற மீடியா வந்து அன்னைக்கு வந்து மைக் செட் இல்லாத காலத்துல போய் மக்கள்கிட்ட போய் பேசணுங்கிறத போனானுங்க. இன்னைக்கு ஒரு ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒரு 3 நிமிஷம் வீடியோ போட்டார். அந்த வீடியோவை கிட்டத்தட்ட 7 பேர் பார்த்துட்டான். ஆமா, அந்த ரீச் அப்படிங்கிற ஊடகத்தோட ரீச் இன்னைக்கு அந்த ரேஞ்சில் இருக்கு. அதனால நம்ம போய் தான் ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிற நெசசரி விஜய்க்குன்னு இல்லை, எந்த கட்சிக்குமே அது தேவையில்லை. இதெல்லாம் அனாவசிய செலவுகள் எனக்கு தெரிஞ்சு. விஜய் பண்றது சரி, கஞ்சனா இருந்து பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது வேற. புரியுதுங்களா? திமுக காரங்க அடிக்கடி மாநாடு போடுறோன்னு செலவு பண்றது அது அனாவசிய செலவும்ப. இதெல்லாம் மக்களுக்கு கொடுக்கலாமே. இன்னும் ஆல்ரெடியே நீங்க கொடுக்குறீங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா தாராளமா கொடுக்கலாமே. அப்படிங்கிறப்ப இவர் மக்கள்கிட்ட போய் பார்த்துட்டா மட்டும் என்ன கொடுத்துட போறாரு? நான் கேட்கறது எல்லாமே, நீங்க ஏன் விஜய் போய் மக்களை சந்திக்கிறேன்னு தான் நினைக்கிறீங்களா ஒழிஞ்சு சந்திச்சா மட்டும் என்ன நடந்துட போகுது? அந்த கொஸ்டினுக்கு ஏன் போக மாட்டேங்கிறீங்க? அடுத்தாப்புல சந்திக்கிறார், சந்திக்கிறப்ப என்ன பண்ணிடுவார்? கையில இருக்கிறதெல்லாம் அவுத்து கொடுத்துருவாரா? கொடுக்க மாட்டாரு. அப்புறம் எதுக்கு சந்திக்கணும்? ஓகே, அதனால நீங்க அதாவது யார் மேல எதிர்பார்ப்பு வைக்கணுங்கிறத பொறுத்த இருக்கு. நல்லா அப்பட்டமா தெரியுது, இவர் வந்தார்னா அது அவருக்கு மட்டும்தான் பிரயோஜனம், அவரை சுத்தி இருக்கிற ஒரு 4 அடிமைகளுக்கு பிரயோஜனம் அப்படின்னு. புரியுதுங்களா? புரியுது. ஒரு என்ன சொல்றது, மற்ற கட்சியிலேருந்து ஒதுக்கப்பட்டவர்கள் தான்
அங்க போய் ஜாயிண்ட் அடிச்சிருக்கானுங்க. ம். மத்த கட்சியிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கானவனுங்களா இருந்தா அவனுங்க ஏன் அங்க போறானுங்க? அந்த கட்சி விடுமா? கண்டிப்பா. ஆ? எல்லாம் சரியானவன் அப்படின்னா சரியானவன் எல்லாமே நமக்கு தானே வச்சுக்கிறது பார்ப்பானுங்க. கண்டிப்பா. மக்கள் அது மாதிரி சரியானவங்க இருந்தாங்கன்னா அவங்க சுயேட்சையா நின்று ஜெயிக்கலாமே. இதெல்லாம் இல்லாம எல்லாம் தனி அப்படிங்கறது என்னன்னா ஒட்டுமொத்தமா என் அறிவு கெட்டினது சொல்றேன். விஜய் கட்சி ஆரம்பிச்சது அதிகார போதைக்காக. அதுல வந்து அடுத்தவங்களெல்லாம் உள்ளார இவங்களோட கூட்டு முயற்சியில தான் ஆர்எஸ்எஸோட இது உந்துதல், பிஜேபியோட தள்ளுதல், முக்குதல் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அவரோட சொந்த அதிகார போதைக்கு மக்களை ஊறுகாய்க்கு தொட்டுக்கிறதுக்கான விதத்துல இத்தனை பேர் செத்துருக்கான். ஓகே, புரியுதுங்களா? ஆனா இந்த செத்ததோட தண்டனைக்கு திமுக ஜெயிச்சா பழி வாங்குமா இல்ல தண்டனை வாங்கி கொடுக்குமா அப்படிலாம் கிடையாது. பணத்தை வச்சு இந்த உலகத்துல எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கலாம். ஓகே, புரியுதுங்களா? விஜய் ஒன்றும் பணம் இல்லாதவர் இல்லை. அது மாதிரி ஆதவர்ஜுனாவும் சரி. இதுல பாதிக்கப்படுறவன் அப்படிங்கிறது இருக்கான்ல, இந்த கட்சி நம்ம இந்த கட்சி ஜெயிச்சிரும், இந்த கட்சியில நம்ம எம்எல்ஏ போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவன் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி இன்னும் சொல்ல போனா தாலி அடமானம் கூட வச்சு செய்வான். அவன் மட்டும்தான் பாதிக்கப்படுவான். வேற எவனும் பாதிக்கப்பட மாட்டானுங்க. புரியுதுங்களா? இது அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும். அண்ணன் சீமானனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஜெயிக்கணும், நம்ம இந்த நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா ஒண்ணு திமுக கூடவோ இல்லைன்னா பிஜேபி கூடவோ இல்லைன்னா ஏடிஎம்கே கூடவோ எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சியில நீங்க போய் ஜாயின் பண்ணி ஒரு துணை முதலமைச்சர் ஆயிட்டு அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆகிற மூவ்மெண்ட் நடத்தணும். ஓகே, அதான் முறை. ஓகே, புரியுதுங்களா? புரியுது. நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கிறது இது பைத்தியகாரத்தனத்தோட உச்சம். பைத்தியகாரம் ஸ்டார்ட் பண்ணது இங்க இருந்துதான் இருக்குது. ஓகே, புரியுதுங்களா? உங்களோட இது எல்லாமே உங்களோட சுயநலத்துக்கு நடத்துற விஷயமா இருக்கு. ஓகே, எதுவுமே பொது நலமா இல்ல. உங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் கிளியரன்ஸ் கிடைக்கணும், இன்ன வரைக்கும் எவனும் ஏற்பாடு பண்ணி கொடுக்கல. ஒரு முதலமைச்சர் பாஸ்போர்ட் கிளியரன்ஸ் கையெழுத்து போட்டா போதும், அந்த மனிதன் எந்த கண்ட்ரி வேணுமாலும் எங்க வேணுமாலும் போகலாம். அந்த முதலமைச்சருக்கு ஒரு போய் நீங்க ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்ரோச் பண்ணிக்கிறீங்களா? இல்ல, எல்லாம் அகைன்ஸ்டான ஒரு ஃபீல்குள்ளார இருக்கிறீங்க. பிஜேபி கூட நீங்க சேர்றீங்களா அப்படின்னு சேர்ந்தது மாதிரி இருக்கிறீங்க, சேராத மாதிரி காட்டுறீங்க. அதிகாரப்பூர்வமா சேர்ந்தீங்கன்னா இப்பவே உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலாம். ஓகே, அதுவும் இல்ல. எல்லாமே நீங்க நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா அவங்க உங்களோட சுயநலத்துக்கு தான். ஒரு கட்சின்னு இருக்கணும், நமக்கு 4 அடிமை இருக்கணும், வெளியில போனா அந்த 4 அடிமை நம்மளை பார்த்து கும்பிடணும். சீரியஸா இந்த மனநிலை தான் இருக்காங்க. அதை நான் பாக்குறது என்னன்னா, அதாவது ஜக்கி வாசுதேவ் சொல்லியிருப்பார். ஜக்கி வாசுதேவ் சொன்னவங்களோட அதை வந்து ஓசோ சொல்லியிருப்பார். எண்ணில் மேலானவன் எவனும் இல்லை, எண்ணில் கீழானவன் எவனும் இல்லை, 2 இடத்துலயும் நான் தான் அப்படின்னு. ஆனா இங்க இருக்கிறவன எல்லாருமே எனக்கு மேல எவனுமே கிடையாதுங்கிற மனநிலை தான் இருக்கணும் ஒழிஞ்சு அந்த கீழே பத்தி யோசிக்கிறதே இல்லை. ஓகே, இந்த மனநிலையில தான் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இவங்கள்ட்ட போய் ஒரு நம்ம நல்லா இருப்போம், நமக்காக மக்கள் இவங்க செய்வாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இந்த உலகமே வந்து பொதுப்படை அப்படின்னா, நமக்கானதை நாம செய்யாம நமக்காக வேற ஒருத்தவங்க செஞ்சு கொடுப்பாங்க இந்த உலகத்திலே கிடையாது. புரியுதுங்களா? பிச்சை எடுத்தா கூட கையேந்தி நாம 4 பேர்கிட்ட கேட்டாதான் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா நாம கேட்காம நமக்கு எவனாவது கொடுத்துருவானா? கொடுக்க மாட்டாங்க. சோ ஒரு பிச்சை எடுக்கிறதுக்கே நாம கேட்க வேண்டிய சூழ்நிலை தானே இருக்குது. நீங்க வேலை செஞ்சு சாப்பிடாம உங்களுக்கு சம்பளம் வந்துருமா? இல்ல. யாராவது இந்த உலகத்துல உங்களுக்கு ஃப்ரீயா கொண்டு வந்து கொடுத்துட்றானா? இல்ல. ஃப்ரீங்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னால ஏதோ உங்கள்ட்ட இருந்து பெறப்படுகிறது ஒண்ணு இருக்கும். கண்டிப்பா. அதை ஏன் புரிஞ்சுக்கிறது இல்ல? அதை ஏன் மக்கள்கிட்ட கொண்டு போய் அதை அந்த அந்த ஒரு நாலேஜ் ஏன் கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறாங்க? இத ஓரளவுக்கு, அதாவது நான் முழுக்க முழுக்க வந்து திமுக காரங்களுக்கு சார்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கிறதுல கொஞ்சம் மனசாட்சியோட இருப்பானுங்கன்னு சொல்லுவானுங்கல்ல. ஆமா, அந்த இது வந்து திமுக காரங்கள்ட்ட இருக்குது. ஓகே, அதுவும் அவங்க வந்து என்ன சொல்றது, அவங்க விதைச்ச மரத்தோட இன்னைக்கு மரமா வந்து அதாவது அது எப்படின்னா தமிழ் சார்ந்த விஷயத்துல இருந்துச்சு. ஓகே, தமிழ் மொழி, தமிழ்நாடு இப்படியெல்லாம் இருந்தாதான் நாம இதை வளர்த்தாதான் நாம நிக்க முடியும். அவங்களோட சுயநலத்துக்குள்ளார பொதுநலம் மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த பொதுநலத்தை அவங்களும் சுயநலமாவே யோசிச்சாங்கன்னா ஒண்ணு இல்லாம போயிடும். அவங்க ஓரளவுக்கு பொதுநலமா யோசிக்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்த கட்டமைப்பு இந்த ரேஞ்சுக்கு இருக்குது. இதுல எல்லா கட்சிக்காரனும் சேர்ந்து அவன் சப்போர்ட் தான் பண்ணணும். ஓகே, ஓகே, நான் என்ன சொல்றேன்னா ரொம்ப ஓப்பனான ஒரு சேலஞ்சிங்கே வெட்டுறேன். டே எந்த கட்சிக்காரங்க வேணுமாலும் வாங்கடா, நீங்க
ஓகே. டிஎம்கே ஏற்படுத்தி வச்சிருக்க சாதனைகள் இருக்கு இல்லையா, அதாவது திட்டங்கள், கட்டமைப்புகள், திட்டங்கள், ம். இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க. ம். ரிமூவ் பண்ணிட்டு ஒரு புதுசான ஒண்ணு கொண்டு வர்றோம் அப்படின்னா நீங்க தமிழ்நாட உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண வைக்க முடியுமா? முடியாது. முடியாது. அப்ப எது செஞ்சு இருக்குது திமுக. நிறைய விஷயங்கள்ங்க. ம். இது வரைக்குமே கொள்ளிடத்துல ஒரு கொள்ளிட ஆறு, ம். அந்த ஆத்துல ஒரு குறுக்க அணை கட்டி, எப்படி கல்லணையில வந்து காவிரியில கல்லணையை கட்டி வச்சிருக்காங்களோ ம். அதே மாதிரி கொள்ளிடத்துல ஒரு அணையை குறுக்க கட்டி வச்சா உபரி நீர் கடல்ல போய் சேராது. அது சேர்ந்து இருந்தாவே தமிழ்நாடு ஒரு செழிச்ச மாநிலமா மாறும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ம். இதை இன்ன வரைக்கும் எந்த அரசியல்வாதியாவது அதை சிந்தனைக்கு வரணுமா வரக்கூடாதா? அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறானுங்க? ஏன் நம்ம நாட்டுல, நம்மளோட தமிழ்நாட்டுல நம்ம காசுல ஒரு அணை கட்டக்கூடாதா என்ன? இத பத்தி, அதாவது புரியுதுங்களா? நாளைய சமுதாயத்துக்கு ஒரு கரிகால சோழன் என்னைக்கோ கல்லணையை கட்டினதுனால்தான் இன்னைக்கு டெல்டா மாவட்டங்கள் விவசாயம். ஆமா. அன்னைக்கு அது கட்டலன்னா பண்ணிட முடியாது. அப்ப ஒரு அரசியல்வாதிங்கிறவன், ஒரு தலைவனா இருக்கிற, மக்களுக்கு தலைவனா இருக்கிறவனோட சிந்தனை எந்த ரேஞ்சுக்கு இருக்கணும்? புரியுதுங்களா? நான் கூத்தியால கூட்டிட்டு போய் எங்க ரூம் போட்டு படுத்துக்கலாம் அப்படிங்கறதோட சிந்தனையில இருக்கிறவனுங்களுக்கும் எவன் பொண்டாட்டிய, புரியுதுங்களா? அது நாம பேசிக்கா டோட்டலா மத்தவங்க எல்லாருமே தப்பு சொல்றதுக்கு ம். நாமளே அடுத்தவங்க பொண்டாட்டியை தான் இன்ன வரைக்கும் கூப்பிட்டு இருக்கோம். ம். நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி. ம். சீரியஸா நம்ம எடுத்தோமே ஹலோன்னு சொல்லி கூப்பிடுறோம்ல, அந்த ஹலோ யார் தெரியுமா? கிரஹாம்பெல். போனை கண்டுபிடிச்சவனோட பொண்டாட்டியோட பேர். ஓகே. ஆமா. எல்லாருமே உலகத்துல இருக்கிற எல்லாருமே நம்ம பொண்டாட்டி பேரையே கூப்பிடல, ம். அடுத்தவங்க பொண்டாட்டி தான் கூப்பிட்டு இருக்கோம். தப்பு யாரு? ஏற்படுத்தி வச்சிருக்கிறது யாரு? முதல்ல அந்த புரிதல் வரணும். இதெல்லாம் பேசுறப்ப ரொம்ப பெரிய மயிர் மாதிரி பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மயிர் மாதிரி இல்லையே, ம். நான் மயிர் இல்லைங்கிறது நமக்கு அந்த மாதிரி பார்வை அப்படி இருக்குது. ஓகே சார். ஆமா. ரொம்ப எங்க கூட உட்காந்து நாங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப அழகா, ரொம்ப தெளிவான பதில். விஜய்னா யாரு, டிவிகேனா யாரு அப்படின்றத பிரிச்சு மேஞ்சி இல்லங்க, ரொம்ப தெளிவா பிரிச்சும் சொல்ல, மேஞ்சும் சொல்ல, எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். இல்ல அதான். தெரியாது எவ்வளவோ இருக்குது. ம். ஆமா, கண்டிப்பா ஏன் சார். அறிவுக்கு எட்டுனது. ஆமா. கண்டிப்பா இனி வரும் நாட்களா தொடர்ந்து நம்ம பேசுவோம். ரொம்ப நன்றி சார். கொள்ளிடத்துல அணை கட்டுறதுக்கு பாருங்க.